முதல்ல திரு சபாபதி மோகன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். ஒரு பெரிய வெற்றி தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தில் எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள், அந்த பரப்புரை கருத்துக்களை தாண்டி வெற்றி பெற்றிருக்கிறீங்க. முதற்கட்டமா இந்த வெற்றிக்கு அடிப்படை என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாயகன் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அரசினுடைய சாதனைகள், அதுல ஒண்ணும் இல்லை. நீங்க அந்த தொகுதிக்குள்ள மட்டும் கணக்கெடுத்து வேகமா சொல்ற பாருங்க. அந்த தொகுதிகளை மட்டும் 39,000 பேர் கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் மகளிர், 48,000 பேர் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறக்கூடியவர்கள், ஒரு 1000 ரூபாய் மாதம் படிக்கிறதுக்கு வாங்குறாங்க பாருங்க. இந்த பிள்ளைகள் மட்டும் ஒரு 8,000 இருந்து 9,000 பேர். காலை சிற்றுண்டியில ஒரு 10,000 பேர். அந்த 10,000 மாணவர் மாணவிகள்னா அவங்க பெற்றோர்கள் கணக்கெடுத்தீங்கன்னா 20,000 பேர் மகிழ்ச்சியா இருப்பாங்க. சுய உதவி குழுவில் யார் யாருக்கெல்லாம் அங்கே கடன் கொடுத்திருக்காங்க, நகை கடன் தள்ளுபடியில யார் யாரெல்லாம் பலன் பெற்றிருக்கிறார்கள், இலவசமின்றி மின்சாரம், இலவசமாக மின்சாரம் அவர்களுக்கு யார் யாரெல்லாம் கொடுத்திருக்கோம், இந்த அவ்வளவு டீடைல்ஸும் நீங்க நோட்டீஸ் போட்டு வீடு வீடா கொடுத்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்துக்கு மேல பயனாளிகள் பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க. நிறைய நான் பேசுறதே கேக்குது எனக்கு கொஞ்சம். சரி, நம்ம தொழில்நுட்ப பண்ணி அதை சரி பண்ணிடுவாங்க. சரி நான் பேசுறேன். அதனால இந்த வெற்றியை பொறுத்தவரையில் திராவிட மாடல் அரசின் சாதனைகள் அவ்வளவுதான். இந்த சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி, முதல்வருக்கு கிடைத்த வெற்றி, 2 நாள் பிரச்சாரம் செய்த மாண்புமை உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி, கழகத்தின் வெற்றி, மக்கள் வெற்றி. அழகா சொல்லியிருக்காங்க, மக்களோடு இருக்கிறோம், மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. ரைட், உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறீங்க. ஆனா இந்த வெற்றியை பாட்டாளி மக்கள் கட்சியோ நாம் தமிழரோ எப்படி அணுகுறாங்க, என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்கிறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இது ஒட்டுமொத்தமா திமுக சார்பில் செலவழிக்கப்பட்ட 250 கோடி ரூபாய்க்கு கிடைத்த வெற்றி, ஜனநாயகத்திற்கான மரணம், பணநாயகத்திற்கான வெற்றி அப்படிங்கிற காட்டமான விமர்சனங்கள் மறுபக்கத்திலிருந்து வருதே, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா எங்களை சொல்லல. டோக்கன்ங்கிறது அவரோட இருந்த டிடிவி தினகரன் இருக்காரு பாருங்க, அவர் பக்கத்துல இருக்காரு பாருங்க. அந்த 20 ரூபா டோக்கனுக்கே இந்தியாவிலே புகழ்பெற்ற 20 ரூபா டோக்கன் டிடிவி தினகரன் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். டோக்கன் எல்லாம் சொன்னதே சொன்னீங்க. 250 கோடி என்ன, ஒரு 2,500 கோடின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுல ஒண்ணும் இல்லை. இது வழக்கமாக தோல்வி அடைகிற பொழுது எதிர்கட்சிகள் சொல்லுவது. சார், நாங்களும் நிறைய வசனம் எல்லாம் பேசியிருக்கோம் பழங்காலத்துல. தோக்கிறப்ப எப்படிலாம் சொல்லணுமோ அப்படி. எனவே அவர்கள் மனநிலையில் அப்படித்தான் பேசுவார்கள். அதுல ஒண்ணும் பாமக நிறுவனர் சொன்னதுல எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி, அது கூட நீங்க கட்சியினுடைய பெயர் சொல்லும் போது திமுக, பாமக, அதிமுக, நாத்தாக்கான்னு சொல்லுங்க. தயவுசெய்து அந்த கட்சி மட்டும் பேர் சொல்லாதீங்க. இல்ல, எல்லாத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு சொல்றீங்களா? இல்ல, உங்கள இல்ல, பொதுவா எல்லாரும் சொல்லுது, நீங்க சொல்லல. அப்படி நாதாக்காவை பொறுத்தவரையிலும், நாதாக்கா அந்த முதல் எழுத்து இருக்கு பாருங்க, ஸ்ரீதர், நான் பெரிதும் நேசிக்கிற ஸ்ரீதர் சிரிக்கிறாரு. அந்த முதல் எழுத்து நீங்க தயவு செய்து நாகாக்க. சார், எப்படி பேசணுங்கிறதுக்கு நிறைய சொல்லியிருக்கான் மதிப்பிற்குரிய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள். அது படிச்சிருப்பாரு. சொல்லல் வல்லன் சோர்விலன், சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல்ல சொல்லை வெல்லும் என்று வேட்பத்தார் மொழிவது. 10 பாட்டுல 9 பாட்டு இதை சொல்லியிருக்காரு வள்ளுவன். ஆனா ஒரு பாட்டை படிக்க மறந்துட்டாங்க. என்ன தெரியுமா? பல சொல்ல காபுருவர் மன்ற மாசத்தை சில சொல்லல் தேற்றாதவர். வளவளன்னு அதிகமா பேசுறதை விட சுருக்கமா பேசணும். நீங்க சார் ஒண்ணு இல்ல, எனக்கு முடிச்சிடுறேன் நெறியாளர். நீங்க ஸ்ரீதர் அவர்கள் அந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை, கருத்தியலை நீங்க எடுத்து வைங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க, இளைஞர்கிட்ட சொல்லுங்க, பாராட்டுங்க, ஒருங்கிணைப்பாளரை பாராட்டுங்க, சீமான் பேச்சை பாராட்டுங்க. ஆனால் அதற்காக எங்கள் குலதெய்வம் ஐயா கலைஞர் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறீர்களே. சார், செலிபிரேட் தி பாசிட்டிவிட்டி. உங்க கட்சியினுடைய பாசிட்டிவிட்டியை செலிபிரேட் பண்ணுங்க. நீங்க எங்க கட்சி தலைவரை, அதுவும் மறைந்து போன தலைவரை பற்றி கடுமையாக விமர்சி கேட்டா அவரே அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காருன்னா, மறைந்த பிறகு ஒரு தலைவரை பற்றி இப்படி எல்லாம் நாக்கூசாமல் பேசுகிறீர்களே என்ற வருத்தத்தையும் நான் பதிவு செய்கிறேன். அதிமுக புறக்கணித்திருக்கிறது. நான் அதிமுகவுக்கு ஒரு தொண்டர்களுக்கு ஒரு செய்தி சொல்லல சார். ஒரு செய்தி சொல்ல பாருங்க. இந்தூர்ல நீங்க காங்கிரஸ் அந்த கேண்டிடேட் போட முடியல, அவங்க நிராகரிக்கப்பட்டது. உடனே என்ன பண்ணாங்கன்னா, நீங்க நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க. 2,17,000 பேர் அந்த தொகுதியில நோட்டாவுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க படிச்சிருப்பீங்க, மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் கேண்டிடேட் நிக்கல. அப்படி ஏதாவது ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்கலாம், அதுவும் கொடுக்கல. சார்,
நீங்க ரெட்டைலை கிடைக்காத பொழுது 2001 வாழைப்பழத்தில் நின்று வெற்றி பெற்றது கட்சி அந்த கட்சி. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? அதுக்கு காரணம் அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகளின் பயனாளிகள். நான் பட்டியல் போட்டு காட்டுனதுல அதிமுக ஓட்டிங் வந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதிமுக வாக்கு வங்கியினுடைய பயனாளிகள் எல்லாம் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நீங்க நாடாளுமன்ற தேர்தல் களத்துல உங்க கூட்டணியில இருந்த திரு ரவிக்குமார் அங்க 72,000 ஓட்டு தானே வாங்கியிருக்காரு. இப்போ 1,24,000 ஓட்டு திமுக வாங்கியிருக்கு. ஏறக்குறைய ஒரு 50,000 ஓட்டுகளுக்கு மேல வாங்கியிருக்கு. இந்த ஒரு மாசத்துல மட்டும் அந்த பயனாளிகள் அப்படி உணர்ந்திருக்கிறாங்களா இந்த நலத்திட்டங்களை, இந்த பலன்களை? அதாவது நல்ல கேள்வி. அதுக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையைத்தான் நம்ம பாராட்டணும். அவரு அண்ணாமலை அழகா பேட்டி கொடுத்தாரு. மௌன புரட்சி நடக்கிறது, திமுகவை விட்டு கடுமையான வார்த்தைகளை விமர்சிச்சாரு. பாமக மேலாம் கூட்டம் இல்ல, கோபம் இல்ல. பாட்டாளியினுடைய கூட்டாளி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கடுமையா விமர்சிச்சார். மௌன புரட்சி நடக்கிறது, ஏன் நீங்க இவ்வளவு சாதனைகளை பெற்றுட்டு கம்முன்னு இருக்கீங்க? அது இல்லாம அதிமுகவை கடுமையா விமர்சிச்சார். ஏன் தெரியுங்களா? நம்ம ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காங்க, என்னுடைய மதிப்பிற்குரிய அண்ணன். நான் ஏற்கனவே சொன்னேன், எங்க பாமக நிறைய ஓட்டு வாங்கி நம்மளை கழட்டி விட்டுருவாங்களோன்னு அதிமுகவையே விமர்சித்த சூழ்ச்சி இருக்கிறது அல்லவா? இதெல்லாம் அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் RSSக்கும் தான் தெரியும். எனவே இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வாக்குகள் அதிகமாயிருக்கு. ஓகே, திரு சபாபதி மோகன், நீங்க தான் நிறைய பதில் சொல்லணும். ஸ்ரீதரும் போன சுற்றுல உங்களுக்கான கேள்விகளை முன் வச்சிருந்தாரு, சொல்லுங்க. வயிற்றெரிச்சல், எங்கள் குலதெய்வம் பெயரை நேரடியாக சூர்யா சொல்லுவது, இதெல்லாம் கேக்குறாங்க, லட்சக்கணக்கான பேர் கேக்குறாங்க. நான் எனக்கு 70 வயசு ஆகுது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் பெயரை இன்றைக்கு வரை நான் சொன்னதில்லை. என்ன காரணம் என்றால் 20% இடஒதுக்கீடுக்காக போராடிய ஒரு இயக்கம். எங்க சொந்தக்காரங்க போராடிருக்காங்க சார். எங்க ஊர்ல மக்கள் தான் போராடி இருக்காங்க. நாங்கெல்லாம். எனவே அந்த 20% இடஒதுக்கீட்டை அதிமுக எல்லாரையும் கூட்டு எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உட்கார வச்சு பேசி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 25 கோடின்னு சொல்லி அதை டிராப் பண்ணப்ப 20% இடஒதுக்கீட்டை தந்து, அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், இப்பயும் சொல்ற பேர் சொல்லல, சூர்யா கவனமா கேளுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மிகப்பெரிய நாற்காலியை போட்டு ஐயா கலைஞர் அவர்களை பாராட்டினார்கள். இன்னைக்கு சூர்யாவுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா ஒன்று சொல்றேன், சூர்யா தயவு செஞ்சு சந்தோஷமா பிஜேபியோட, வாசனோட, டிடிவியோட 10.5 எதிர்த்தாரே. தென் மாநிலங்களில் சென்று ஆட்சி கட்டில இருக்கிற பொழுது 10.5 நடக்காது, கொடுக்க கூடாது என்று சொன்னாரே அண்ணன் OPS, அவரோடு, வாசனோடு, டிடிவியோடு, ஐயா பாரிவேந்தர், அவங்களுக்கு எல்லாம் தொகுதிக்கு 10,000 ஓட்டு இருக்கு. ஐயா AC சண்முகம் தொகுதிக்கு இவங்களோட இருக்கு சார். நீங்க வராதிங்க, இங்க இடம்லாம் இல்ல சார், இங்க ஹவுஸ்ஃபுல், நீங்க அங்கேயே இருக்க. வேணா இருக்க ரவி கேட்கவே இல்ல. ஏன் போக மாட்டீங்கன்னு எங்களை தவிர எல்லாரும் எங்களை கேக்குறாங்க. நாங்க போகணும்னு ஆசைப்படல. சரி சரி, ஓகே, அவர் சொல்லட்டும். நான் பேசுறேன், நீங்க பேசுறப்ப ஒரு வார்த்தை கூட நான் குறிக்கிறேன். சொல்லாதீங்க, புரிஞ்சுக்கிடுங்க, புரிஞ்சுங்க. நீங்க கருணாநிதி ஸ்டாலின் என்ன வேணாலும் சொல்லுங்க. டாக்டர் ஐயாவுமே நான் கட்சிக்காரன், நான் டாக்டர் ஐயான்னு சொல்றேன். நீங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நீங்க பேசலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. தேவையில்லை சொல்லலாம், ஒன்னும் தவறு கிடையாது. ஒரு தவறான வெட்கப்படக்கூடிய பேர்ல ஒண்ணு இல்ல. திரு கருணாநிதி அவர்கள் அப்படிங்கிறது நல்ல அழகான ஒரு பேர், நல்ல தமிழ் சொல்றாங்க கருணாநிதிங்கிறதுல. வெரி குட், ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. வச்சுக்கிடுங்க. நம்ம ஒருமையிலேயே பேசுறோம். அவரை 10.5 அப்படியே பேசுறோம். சரி சரி, அவர் பேசட்டும். சொல்லுங்க சபாபதி. ரொம்ப படபடப்பா இருக்கேன், விரக்தியா இருக்கேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அதனால நான் உங்களை ஒன்று ரொம்ப விமர்சிக்க விரும்புறேன். 10.5 விழுக்காட்டை ஏற்கனவே நீங்க சொன்னதுதான், 10.5 விழுக்காட்டை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டது. நீங்க நாம கணக்கெடுப்பு எடுத்தா அது சட்டபூர்வமாகாது, மத்திய அரசாங்கம் தான் கணக்கெடுப்பு எடுக்கும். கவனிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 10.5 நாங்க சொல்றோம், எங்களுடைய இதுபடி 10.5 விழுக்காட்டை எடுத்தா அது சட்டபூர்வமாக நிறைவேற்ற முடியாது. நீங்க உங்க ஃப்ரெண்டு தான் அண்ணாமலை சொல்லி, மோடிக்கு சொல்லி, நீங்க விடிய காலையில திடீர்னு 10 விழுக்காடு உயர்ஜாதியில் இருக்கிற ஏழைகள் எவ்வளவுனா கிட்டத்தட்ட 66,000 ரூபாய் மாசம், வருஷத்துக்கு 8 லட்சம் வாங்குறவர்கள் ஏழைகள், அவர்களுக்கு 10 விழுக்காடு சொன்னார மோடி ஐயா, பிரதமர் மோடி ஐயா, அவருக்கு சொல்லி வாங்க வேண்டியதானே? அது உங்க அண்ணாமலை எல்லாம். நீங்க ஒரே ஒரு கேள்வி நான் சூரியபிரகாஷ் கேட்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு 48,000 வாக்கு, 50,000 வாக்கு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அங்க ஒண்ணு பிஜேபி எல்லாம் இல்ல, வாசன் இல்ல, டிடிவி இல்ல, OPS இல்ல. ஆனால் மதிப்பிற்குரிய ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னார் தெரியுங்களா? அண்ணாமலை கேண்டிடேட்டை அன்புமணியை சொன்னாருங்கிறாரு. அதை ஏற்றுக்கிறீங்களா? அண்ணாமலை சொன்னாரு சொல்றாரு சார். அன்புமணியை
கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தலைவர் சொல்றாரு, அதுல ஏத்துக்கிறோம், தப்பு இல்ல. இல்ல அவங்க அதை அக்செப்ட் பண்றாங்க. தப்பு இல்ல, என்ன இருக்கு? நீங்க ரொம்ப மகிழ்ச்சி, அது ஒன்றும் தப்பு இல்ல. ரவீந்திர துரைசாமிக்கு நான் கேட்பது, சார் 13 தொகுதிகள்ல இந்தியாவோட நீங்க வந்து என்டிஏ கூட்டணி எத்தனை ஜெயிச்சிருக்கு? 10 தோத்து போயிட்டீங்க, இன்னும் 3க்கு முடிவு வரல. இந்தியா கூட்டணியில எல்லா இடங்களும் தோத்துட்டீங்க. வெஸ்ட் பெங்கால்ல தோத்துட்டீங்க, பஞ்சாப்ல தோத்துட்டீங்க, இமாச்சல பிரதேசல தோத்துட்டீங்க, யூபியில தோத்துட்டீங்க, மத்திய பிரதேசல ஒரு இடத்துல வெற்றி பெற்றீங்க. ஏன்னா இந்த அண்ணாமலை ஏன் சார் இப்படி தூக்கி பிடிச்சு தூக்கிட்டே இருக்கீங்க? நாங்க நாசமானது அண்ணாமலையாலதான்னு மதுரைக்காரர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி ஐயா. அவர் வந்து கரூர் மாவட்டம் வந்து கோயம்புத்தூராக இருந்தாலும் ஒரு படத்துல சொல்லுவாங்க பாருங்க, மதுரைக்காரன் நான் சொல்லி நீ கேட்கலையடா, திரும்ப மாட்டீங்களா பாருங்க. அப்படி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியால பட்ட பாடு, பெற்ற தோல்வி தெரியுது, அத சொல்றாரு. நீங்க அந்த கட்சி புறக்கணித்தது கொண்டது இதுக்குள்ளலாம் நான் போக விரும்பல. அதெல்லாம் அது அவங்களுடைய இல்ல இல்ல எங்களை பொறுத்தவரையில் நான் மதிப்பிற்குரிய பொன்ராஜ் அவர்கள் வந்து இந்த கணக்கெல்லாம் போட்டாங்க பாருங்க சார். நான் போட்ட தொடக்கத்துல போட்ட கணக்கு தான் சார். அந்த தொகுதியில் நீங்க மொத்தம் தமிழ்நாட்டுல 20 லட்சம் பேருக்கு காலை சிற்றுண்டி சார். இங்கிலாந்துல லேபர் பார்ட்டியில நீங்க வந்து மேனிபெஸ்டோல சொல்லியிருக்கான், காலை உணவு திட்டத்தை சொல்லி இன்னைக்கு கையெழுத்து போட்டாரு லேபர் பார்ட்டியில. இங்கிலாந்துல போட்டிருக்காங்க 20 லட்சம் பேரு, அவங்களுடைய பேரண்ட்ஸ் 40 லட்சம் பேரு. நீங்க விக்கிரவாண்டியில மட்டும் 10,000 குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அங்க மகிழ்ச்சியா இருக்காங்க. எனவே நீங்க அதிமுக அங்க வந்துதான் இங்க வந்துதான் 30,000 வந்துதாங்கிறது அல்ல. பயனாளிகள், பெனிஃபிஷியரி ஒரு தொகுதிக்கு 1,26,000 பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கே ரொம்ப போர் அடிக்குது சார். சும்மா இந்த 10,000, 8,000, 25,000, 30,000 எதுக்க முடியல. அதனால தயவு செய்து ரவீந்திரன் துரைசாமி அவருடைய ஆலோசனைப்படி 28, 18, 8, 28 இல்ல 25 வந்து ஏடிஎம்கே, ஒரு 17, 18 என்டிஏ, ஒரு 8 நாம் தமிழர், எல்லாம் தயவு செஞ்சு ஒன்னா சேருங்க. ரவீந்திர துரைசாமி அவர் வழிகாட்டுவாரு, அவருதான் ஆலோசனை சொல்லுவாரு. இந்த 28, 18, 8 எல்லாத்தையும் சேர்த்து தயவு செஞ்சு வாங்க. ஏன்னா எங்களுக்கு போர் அடிக்குது சார். சார் ஒரு நல்ல எதிரியோட போரிடணும் சார், நல்ல எதிரியோட போரிடணும். சும்மா நீங்க 10,000 ஓட்டு வாங்குறவங்கள்ட்ட நாங்க சண்டை போட முடியும்? இல்ல இது வெற்றிக்கான அதீத உற்சாகம் கொடுக்கிற வார்த்தைகளா? இல்ல திரு சபாபதி பவன், இல்ல திரு சபாபதி, நீங்க பொதுவா அப்படி பேச மாட்டீங்க. வெற்றிக்கான உற்சாகம் உங்களுக்கு ரொம்ப கொடுக்குதா? கண்ணு கெட்டின தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு சொன்னவங்களும் இருந்தாங்க, பின்னாடி என்னாச்சுன்னு தெரியும் சொன்னாங்க. ஆனா ஜெயலலிதா சொன்னாலும் கோய தோட்டத்திலேதான் எல்லா எதிரிகளும் இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு அது தெரியல, கோய தோட்டத்திலேதான் எதிரிகள் இருந்தாங்க. அது வேற. இப்ப எனக்கு என்ன கேக்குறேன்னா, நீங்க எல்லாம் தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சி, நாதாக்கா, பாமக, அதிமுக, பிஜேபி, அப்புறம் மத்த வாசன், டிடிவி, ஓபிஎஸ், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், தேவநாதன், எல்லா ஐயாக்களும் ஒன்னா சேர்ந்து வாங்க சார். புதிய தமிழர் உங்களுக்கு ஆதரவா வந்துட்டாங்களே. புதிய தமிழர் உங்களுக்கு ஆதரவெல்லாம் வந்துட்டாங்க. ஆலோசகர் ரவீந்திரன் அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. 28, 18, 8, 54% ஸ்டாலின் வீழ்ந்தா, திமுக வீழ்ந்தது, போர் அடிக்குது சார். எல்லாம் ஒன்னா வாங்க சார், ஒன்னா வாங்க சார், ஒன்னா வாங்க.